ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வந்து 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமில் பல வீரர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ சுப்மன் கில் வந்து முதல் போட்டியில் ஆட மாட்டார். அதேமாதிரி கேப்டன் ரோஹித் சர்மாவும் முதல் போட்டியில் ஆட மாட்டார்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து கேப்டனாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ அவர் தலைமையில் தான் இந்திய அணி ஆடப்போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய ஆஸ்திரேலிய டீம் வந்து அங்கே வந்து விளையாண்டாங்க ப்ராக்டிஸ் மேட்ச். அந்த மேட்ச்சில் ஸோ சில முக்கியமான வீரர்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ண சொல்லி பிசிசிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் ஸ்டே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சுப்மன் கில் ஒருவேளை வந்து அவருக்கு காயம் சரியாகவில்லை என்றால் அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஃபுல்லுமே வந்து அவரால் ஆட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தா ஸோ அந்த பிளேயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை வந்து ஸ்டே பண்ண சொல்லியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் மட்டும் இல்லாமல் பேக்கப்புக்கு ஒரு 2-3 பிளேயர்ஸை வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியுமே பிசிசிஐ வந்து ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிகிறது எந்த அளவுக்கு அதிகமாக வந்து சுப்மன் கிலுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிகிறது. ஸோ அதனால அவருடைய பிளேயர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ருத்ராஜ் கைக்வாட் தான் சரியான பிளேயர் அப்படின்ற மாதிரி எல்லா தரப்புல இருந்தும் கருத்துக்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்க தரப்புல இருந்து சொல்லுங்க, ருத்ராஜ் கைக்வாட்டை அங்க ஸ்டே பண்ணி வச்சு அந்த டெஸ்ட் போட்டியில் அவரை உள்ள கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாட் வந்து இந்தியன் டீம்ல ரொம்ப காலமாகவே புறக்கணிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு செம்மையா இருந்தாலுமே அவரை வந்து இந்தியன் டீம்ல செலக்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னு இது வரைக்குமே ஒரு காரணம் வந்து சொல்லாமலே இருக்கு. பிசிசிஐ கேட்டா ஸோ எல்லா வீரர்களும் வந்து செலக்ட் பண்ண முடியுமா, யார் யார் விளையாடுறாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் அவங்க நம்ம ஏன் செலக்ட் பண்ணாமல் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஒரு பக்கம் தேவையில்லாத ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வந்து சொல்லாங்க. பட் இருந்தாலுமே ருத்ராஜ் கைக்வாட்டை பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே ஆகட்டும், ஆஸ்திரேலிய தொடர் ஆகட்டும், எல்லா தொடர்லையுமே T20 அவ்வளவு சிறப்பாக ஆடிட்டு இருக்காரு. ஸோ மற்ற டொமஸ்டிக் கிரிக்கெட்லேயே ஆகட்டும், ஓடிய தொடர் ஆகட்டும், டெஸ்ட் தொடர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளவு சூப்பராக வந்து அவர் ஆடி இருக்காரு. ஸோ பட் அவரை ஏன் வந்து இந்த இந்தியன் டீமுக்கு வந்து கேப்டனாக வந்து நியமிச்சு வந்து ஆஸ்திரேலியா கொண்டு போனாங்க அப்படின்னா, ஸோ அவர் எங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா அவரை வந்து இந்தியன் டீமில் போகிற சுச்சுவேஷன் வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் அவர் அங்கே அனுப்பி அவர் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டா ஸோ அதை வச்சு அவரை வந்து வெளியே உட்கார வச்சிடலாம் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தோட தான் அவரை வந்து கேப்டனாக வந்து பிசிசிஐ வந்து அங்கே அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவர் என்ன நினைச்சாங்களோ அதே மாதிரி நடத்தி காட்டிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை வந்து இப்போ வந்து அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஸோ அவரை ஏன் நம்ம உட்கார வைக்கணும், ஸோ அவரை ஏன் வந்து இந்தியன் டீமில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவதத் படிக்கல் மற்றும் சாய் சுதர்சனை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்து பிசிசிஐ வந்து அங்கேயே ஸ்டே பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் ருத்ராஜ் கைக்வாட்டும் மிஷன் கேஷன் ஆகிய 4 பிளேயருமே அங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து தங்க வைக்க போகிறாங்க. ஸோ அதை மூலியமா வந்து கில்லுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கேஎல் ராகுலுக்கும் ஒரு பக்கம் இன்ஜுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மா வரல அப்படின்ற பட்சத்தில் ஸோ ஓப்பனிங்கே மட்டும் 2 பிளேயர் வந்து ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ அந்த 2 பிளேயரும் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயர் வந்து டெபியூ ஆக போகிறாங்க அப்படின்றது ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. மேபி வந்து லைக்லி ருத்ராஜ் கைக்வாட் தான் எல்லாருடைய முன்னாடியே சீனியராக இருக்காரு. அது இல்லாமல் சரியான பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியா வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணி ஒரு பிளேயரை வந்து உள்ள எடுத்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ருத்ராஜ் கைக்வாட்டாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபியில் ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்படி கிடைச்சா கண்டிப்பாக அவருக்கு பிளேயிங் லெவலில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ருத்ராஜ் கைக்வாட் அவர்களுக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த சான்ஸை வந்து பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ருத்ராஜ் கைக்வாட்டை ஆஸ்திரேலியா தங்க வச்சு பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி ஸ்குவாட்ல வந்து எடுத்துட்டு போவாங்களா இல்லையா அப்படின்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நடந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.